அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பேட்டர்ன் பிரேக்கிங் சீரீஸ்ல 13வது பேட்டர்னா நம்ம பார்க்க போறது ஃபியர் ஆஃப் பேட் வேர்ட்ஸ் இல்லைன்னா ஃபியர் ஆஃப் பேட் கமெண்ட்ஸ். அதாவது நாம சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு கண்ட்ரோல்டான என்வரான்மெண்ட்ல வளர்ந்து வந்திருந்தோம் அப்படின்னாக்க நம்மளை ஒரு நார்சிஸ்டிக் ஃபேமிலி ஆட்டி படைச்சிருந்தது அப்படின்னாக்க நம்ம கண்டிப்பா இந்த பயம் நம்மகிட்ட இருக்கும். அது டாக்ஸிக் ஃபேமிலியாகவும் இருக்கலாம், இல்லை நார்சிஸ்டிக் ஃபேமிலியாகவும் இருக்கலாம். அப்போ இந்த பயம் நம்மகிட்ட கண்டிப்பா இருக்கும். ஏன்னா கண்டிப்பா அவங்க பேர்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாம இருக்க மாட்டாங்க. அந்த வார்த்தைகளுக்கு பயந்துகிட்டே நம்மளை அடக்கி வச்சு சப்ரஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். நம்மளுடைய உண்மையை வெளியில சொல்லாம இருந்திருப்போம். நம்மளுடைய தேவைகளை வெளியில சொல்லாம இருந்திருப்போம். இன்னும் சொல்ல போனாக்க அந்த கெட்ட வார்த்தைகளுக்கு பயந்துட்டு நமக்கு நடக்கிற அபியூஸை கூட வெளியில சொல்லாம நாம இருந்திருப்போம். ஸோ அந்த பேட்டர்னை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஸோ பேட்டர்ன்னா என்ன அப்படின்னு நான் ஒரு வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கிறேன். சின்ன வயசுல நமக்கு ஏற்படக்கூடிய ட்ராமா பாண்ட், சில பாதிப்புகள் பேட்டர்னா நமக்குள்ள உக்காந்துரும். அது நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கு நம்ம வாழ்க்கையை அது ஆட்டோ பைலட் மோடில் ஓட்டிட்டு இருக்கோம். அதுதான் நம்ம ரிலேஷன்ஷிப் பிரச்சனை, நம்ம ஃபேமிலியில வரக்கூடிய பிரச்சனைகள், நம்ம லைஃப்ல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கும். ஸோ அது தெரியாமலே நாம் அதை விதின்னு நினைச்சு போயிட்டு இருப்போம். ஆனா நாம பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பேட்டர்ன் என்ன, அது எங்கிருந்து வந்தது, அதை நம்ம எப்படி ஹீல் பண்ணலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நம்மால விலகி நம்மளை சரிப்படுத்திக்க முடியும். ஸோ இந்த பேட்டர்ன் பிரேக்கிங் சீரியஸோடைய நோக்கமே அதுதான். இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய பேட்டர்ன் ஃபியர் ஆஃப் பேட் வேர்ட்ஸ் ஆர் பேட் கமெண்ட்ஸ் அப்படின்றது தான். சில நேரம் அந்த சுச்சுவேஷன் நம்மளை பயமுறுத்தாது. ஆனா அந்த இடத்துல மக்கள் என்ன சொல்லுவாங்களோ, ஒரு கமெண்ட் ஆகட்டும், இல்லை ஒரு ரிமார்க், ஒரு கரும்புள்ளி மாதிரி ஏதாவது ஒன்று சொல்றது, இல்லை நம்மளை ஜட்ஜ் பண்றது, சடனா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல நம்மளை நாமளே பின்னாடி இழுத்துப்போம். நாம எதையும் பேச மாட்டோம், எதையும் வெளிப்படுத்த மாட்டோம். முக்கியமா ஆன்லைன்ல வரக்கூடிய பிரச்சனை இது. நிறைய பிரச்சனை, இந்த பிரச்சனை நானும் சந்திச்சிருக்கேன் இந்த பிரச்சனையை. ஸோ ஆன்லைன்ல பேட் கமெண்ட்ஸுக்கு பயந்துகிட்டே நிறைய பேர் வீடியோ போஸ்ட் பண்றது கிடையாது. ஸோ நானும் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டப்ப எனக்கு சில கமெண்ட்ஸ் வந்துச்சு. அதை பத்தி நான் வீட்டில் சொன்னப்ப, நீ வீடியோ போடாத, கமெண்ட்ஸ் வராது, முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமேலுக்கு யோசிச்சு பார்க்கும்போது நான் என்ன தப்பு பண்றேன்? நான் எந்த தப்பு பண்ணலையே. நான் வீடியோ ஒரு மோட்டிவேஷனலா, ஒரு பர்ன் சர்வைவர் ஜேர்னியை நான் வீடியோவா போடுறேன். அதை மற்றவங்க தப்பா கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னாக்கா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அந்த கமெண்ட் எங்கேருந்து வருதோ அது அவங்க தான் அதுக்கான பொறுப்பு. ஸோ நான் வீடியோ போடுறது தான் அவங்க பேட் கமெண்ட்ஸ் பண்றதுக்கு காரணமே கிடையாது அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. ஸோ இதை எப்படி அந்த பேட் கமெண்ட்ஸுக்கு பயந்து நம்மளுடைய வளர்ச்சியை நாம தடுத்து நிறுத்துறது தப்பு அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. ஸோ இதை பத்தி தான் இது இன்னைக்கு இந்த வீடியோவை நீங்க பார்க்கும்போது அந்த பேட் கமெண்ட்ஸ் பத்தின, பேர்ட் வேர்ட்ஸ் பத்தின உங்களுடைய கண்ணோட்டம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்க அந்த ஃபியர்ல இருந்து வெளியில வரவும் முடியும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம ஏன் பின்வாங்குறோம் அப்படின்னாக்க, நம்ம விருப்பப்பட்டு பின்வாங்கல. ஸோ இதை நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்க இதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த கமெண்ட்ஸுக்கும் வார்த்தைகளுக்கும் பயந்துகிட்டு தான் நாம அந்த இடத்துல பின்வாங்குறோம். ஒருவேளை நீங்களும் மற்றவங்களுடைய வார்த்தைகளுக்கோ மற்றவங்களுடைய கமெண்ட்ஸுக்கோ பயந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த எபிசோடு உங்களுக்கானது. ஸோ இந்த பயம், ஃபியர் ஆஃப் பேர்ட் வேர்ட்ஸ் அப்படின்ற இந்த பயம் எப்படி நமக்குள்ள வருது அப்படின்னாக்க, இது நார்மலா நாம இப்ப வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையில நமக்கு வர்றது கிடையாது. சின்ன வயசுல இது நமக்கு வந்திருக்கும். எப்படி அப்படின்னாக்க, முதல் காரணம், நம்மளை எப்ப பாரு குறை சொல்லிட்டே இருப்பாங்க, நம்மளை கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க, பட்ட பேர் வச்சு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல முதல் காரணம், இந்த பயம் நமக்கு வர்றதுக்கு முதல் காரணம் இந்த கிரிட்டிசிசம். நம்ம சொல்லுவோம், ஏதாச்சும் ஒன்று சொல்லுவோம், ஏன் இதை சொன்ன, ஏன் இதை சொன்ன, சாதாரண விஷயம்னா நினைச்சு நாம சொல்லுவோம். ஆனா அவங்கள்ட்ட வரக்கூடிய கேள்வி, ஏன் இதை சொன்ன, மற்றவங்க என்ன நினைப்பாங்க, அதிகமா பேசாத, இதுதான் அவங்கள்ட்ட நமக்கு வரக்கூடிய பதிலா இருக்கும்.
இந்த இடத்துல நாம சொல்லக்கூடிய வார்த்தைகளை அவங்க கேட்கவே மாட்டாங்க. ஆனா நம்மள ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால நம்ம என்ன கத்துப்போம்? நம்ம பேசுறது ரிஸ்க்கு அப்படின்னு முதல் விஷயம் கத்துப்போம். அதே மாதிரி ஷேம். முதல்ல கிரிட்டிசிசம், அடுத்து ஷேம். இந்த ஷேம் என்ன பண்ணும் அப்படின்னாக்க, நாம சிரிச்சோம் அப்படின்னாக்க மற்றவங்க கூட நம்ம கம்பேர் பண்ணிடுவாங்களோ, மற்றவங்க முன்னாடி நம்மளை கரெக்ட் பண்ற மாதிரி நம்மளை திட்டுவாங்களோ, சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்மளுடைய ஐடியாக்களுக்கு நம்மளுக்கு என்ன கேலி பண்ணுவாங்களோ, இல்ல நம்மளுடைய ஒப்பீனியனுக்கு அங்க முக்கியத்துவம் கொடுக்காம போயிடுவாங்களோ, இல்ல நாம பண்ற ஏதோ ஒரு சின்ன தப்ப பப்ளிக்கா சொல்லி காட்டி நம்மள ஹியூமிலியேட் அவமானப்படுத்துவாங்களோ. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே அப்படியே தங்கிடும். இது எல்லாமே வெளியில இருந்து பாக்குறதுக்கு சின்ன விஷயமா தான் தெரியும். பட் ஆனா அது நமக்கு பெரிய விஷயமா நாம உணருவோம். ஸோ அந்த இடத்துல நம்மளுடைய மைண்ட் என்ன பண்ணிடும் அப்படின்னாக்க, வெளிப்படுத்துதல், அதாவது நம்ம எண்ணங்களை, நம்ம ஒப்பீனியனை, நம்ம ஐடியாவை வெளிப்படுத்துறது இங்க ஒரு அவமானமான விஷயம் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம மைண்டுக்குள்ள பதிஞ்சிடும். மூணாவது, கண்டிஷனல் அப்ரூவல். அதாவது லவ்வோ அப்ரூவலோ எல்லாமே கண்டிஷன் தான் நமக்கு. நாம எப்பப்பெல்லாம் பாராட்டப்பட்டிருப்போம் அப்படின்னாக்க, அமைதியா இருந்தாக்க, அவங்க சொல்றதை எதிர்த்து பேசாம ஒத்துக்கிட்டு போயிருந்தாக்க, எப்ப பாரு ப்ராப்பரா கரெக்டானவங்களா நாம நம்மளை காட்டிக்கிட்டோம் அப்படின்னாக்க அவங்க நம்மளை அப்ரிஷியேட் பண்ணிருப்பாங்க. அதனால நம்ம என்ன நினைச்சிருப்போம், நாம சுதந்திரமா பேசுறது இங்க டிஸ்கம்ஃபர்டான விஷயம், நம்ம பேசக்கூடாது. அதனால நம்ம பிரெயின் என்ன பண்ணிக்கும் அப்படின்னாக்க, அவங்க நம்மளை ஏத்துக்கணும் அப்படின்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு ஏத்துக்கும். ஸோ இந்த 3 காரணங்கள் தாங்க நாம இந்த ஃபியர் ஆஃப் பேட் வேர்ட்ஸ் அப்படின்றது உருவாக காரணம். முதல்ல கிரிட்டிசிசம், அதாவது எப்ப பாரு குறை சொல்லிட்டே இருக்கிறது. அடுத்து ஷேம், நாம பேசுறத வச்சு நம்மள அவமானப்படுத்திடுவாங்களோன்ற பயம். அடுத்து அவங்க அப்ரூவல் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் அவங்க போடுவாங்க, அதை நம்ம ஏத்துக்கணும். இது 3 தான் இந்த பயம் உருவாகிறதுக்கு காரணம். இது ஒட்டு மொத்தமா சேர்ந்து என்ன பண்ணிடும் அப்படின்னாக்க, நானா இருக்கிறது இங்க பாதுகாப்பு கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை உங்களுக்குள்ள விதைச்சிரும். அதனால நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னாக்க, யாராவது ஏதாவது ஒருத்தர் சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க உங்களை அந்த கிரிட்டிசிசத்துக்கு தயார்படுத்திப்பீங்க. புரியுதுங்களா? ஸோ அங்க எதுவுமே நடந்திருக்காது. ஆனா அவங்க அப்படி சொல்லிடுவாங்களோன்னு நீங்க அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணவே ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ இந்த பயம் உங்களை இப்படித்தான் உள்ள வரும். இது எப்படி நம்மள பாதிக்குது அப்படின்னாக்க, இந்த பயம் நம்ம பாஸ்ட்ல மட்டும் நம்ம கிட்ட இருக்காது. நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கு நம்ம அடல்ட்ஹுட் ஸ்டேஜ்லயும் நம்ம கூட நம்ம ப்ரெசண்ட்டையும் பாதிக்கும். எப்படியெல்லாம் பாதிக்கும் அப்படின்னாக்க, இந்த பேட் கமெண்ட்ஸ் பயந்துகிட்டே நம்ம சோசியல் மீடியாவில் மூவ் பண்றதுக்கு பயப்படுவோம். நாம எதையுமே ஷேர் பண்ண பயப்படுவோம். நம்ம ஏதாவது டைப் பண்ணுவோம், போஸ்ட் பண்ணுவோம். ஆனா இது இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வருமோ அப்படின்னு நினைச்ச உடனே அதை டெலீட் பண்ணிடுவோம். நம்ம ஏதாவது பேசணும்னு நினைப்போம், ஆனா அந்த தைரியம் நமக்கு வராது. இதை கண்டு மற்றவங்க நம்மளை கிண்டல் அடிப்பாங்களோ அப்படின்ற தைரியம் வராது. ஸோ என்ன ஆகும் இந்த இடத்துல, மற்றவங்க நம்மள நெகட்டிவா நம்மளை பேசிட்டா நாம என்ன பண்றது? அவங்க நெகட்டிவா பேசிட்டா நாம இது தப்பா போயிடுமோ அப்படின்ற அந்த பயம் நமக்குள்ள தங்கி நாம எதையும் போஸ்ட் பண்றதையோ ஷேர் பண்றதையோ முடியாம போவோம். முதல் விஷயம் நம்மளை பாதிக்கிறது. அடுத்து, நாம பேசுற ஒரு வார்த்தைக்கு நம்ம ஓவர் திங்கிங் பண்ணுவோம். நம்மளை நாம எடிட் பண்ணிட்டே இருப்போம். எடிட்னா என்னன்னு தெரியும் இல்லைங்களா? நம்ம ஏதோ ஒண்ணு செய்ய போறோம் அப்படின்னாக்க அவங்களுடைய பேர்ட் வேர்ட்ஸுக்கோ பேட் கமெண்ட்ஸுக்கோ பயந்துகிட்டு நம்ம இப்படி இருக்கலாம், நம்ம இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம் அப்படின்னு நம்மளை நாமே எடிட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இது ஓகேவா? இது யாரையும் காயப்படுத்தாதா? இவங்க நம்மளை தப்பா நினைச்சிருவாங்களா அப்படின்னு நம்மளுடைய எக்ஸ்பிரஷனை ஃபில்டர் பண்ணி தான் வெளிப்படுத்துவோமே ஒழிய ஃப்ரீயா வெளிப்படுத்த மாட்டோம். ஸோ அப்படி நம்மளுடைய ஒரு வார்த்தைக்கு நம்ம ஓவர் திங்கிங் பண்ண ஆரம்பிப்போம். மூணாவது, இந்த பேர்ட் கமெண்ட்ஸுக்கு பயந்துகிட்டே நம்ம விசிபிளா ஒரு இடத்துல இருக்கிறத அவாய்ட் பண்ணிடுவோம்.
நம்ம எப்பவுமே பின்னாடி இருக்குதான் நினைப்போம். ஸோ நமக்கு வேல்யூ இல்லை அப்படின்றதுக்காக நம்ம பின்னாடி இல்லை, நம்ம முன்னாடி வந்து நின்னோம் அப்படின்னாக்கா அது நமக்கு அன்சேஃபா ஃபீல் ஆகும். அதனால நாம அந்த மாதிரி பின்னாடி பின்னாடி போவோம். மற்றவங்க நம்மளை பார்க்கறது நம்மளை எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி நாம உணர்வோம். அதனால அந்த விசிபிளா நாம இருக்கிறதையே நாமளே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அடுத்து ஒரு கமெண்ட் வந்துச்சு அப்படின்னா எமோஷனலா ரொம்ப நம்ம பாதிப்படைவோம். 10 பேர் அப்ரிஷியேட் பண்ணிருப்பாங்க, ஆனா ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்திருக்கும். ஆனா அந்த ஒரு நெகட்டிவ் கமெண்டையே நம்ம திரும்ப திரும்ப ரீப்ளே பண்ணிட்டு இருப்போம். அது நம்மள ரொம்ப ஆழமா பாதிக்கும். அதனால என்ன ஆயிடும், நம்ம சிஸ்டம் நம்ம என்ன நினைச்சிடுவோம், கிரிட்டிசிசம் வந்துச்சு அப்படின்னாக்க இதை நம்ம கிவ் அப் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நமக்குள்ள உருவாகியிருப்போம். அடுத்து நம்மளுடைய உண்மையான ஆத்தென்டிக் வாய்ஸையே நாம இழந்துருவோம். கொஞ்சம் கொஞ்சமா நாமளா இருக்கிறதையே கிவ் அப் பண்ணிடுவோம். என்ன ஆகும், சேஃபா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், பார்த்து பார்த்து பேசணும். அப்படி பேச முடியலையா, அமைதியாயிடணும். அதுவும் முடியலையா, அவங்க எல்லாரும் நம்மளை அக்செப்ட் பண்ற மாதிரி நாம நடிக்க ஆரம்பிக்கணும். இப்படின்ற ஒரு எண்ணத்தை நமக்குள்ள வளர்த்துக்கிட்டு நம்மளுடைய உண்மைத்தன்மையை நாம அந்த இடத்துல அழிச்சுப்போம். ஸோ எப்படிலாம் இந்த ஃபியர் ஆஃப் பேட் கமெண்ட்ஸ் அப்படின்ற பேட்டர்ன் நம்மளை பாதிக்குது அப்படின்னாக்க, நாம ஷேர் பண்றத நிறுத்திடுவோம். நம்மளுடைய ஒரு வார்த்தைக்கும் ஓவர் திங்கிங் பண்ணுவோம். ஒரு இடத்துல நம்ம விசிபிளா இருக்கிறத அவாய்ட் பண்ணுவோம். எமோஷனலா ரொம்ப பாதிக்கப்படுவோம். நாம நம்மளுடைய ஆத்தென்டிசிட்டி உண்மைத்தன்மையை இழந்துருவோம். ஸோ இதை நம்ம எப்படி ஹீல் பண்ணலாம்? ஹீலிங் அப்படின்றது ஓவர் நைட்ல நடந்துராதுங்க. அதே மாதிரி ஒரே ராத்திரியில எல்லாத்தையுமே சரி பண்ணிடவும் முடியாது. இந்த பயம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபியர் ஆஃப் பேட் கமெண்ட்ஸ் ஆர் பேட் வேர்ட்ஸ் அப்படின்ற இந்த பயம் இருக்கு பார்த்தீங்களா, இதை கொஞ்சம் கொஞ்சமா தான் நாம சரிப்படுத்த முடியும். எப்படி அப்படின்னாக்க, இந்த பயம் நம்மளை கண்ட்ரோல் பண்ண விடக்கூடாது. எப்படி அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு முதல் ஸ்டெப்பு, நீங்க முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். எல்லாருடைய ஒப்பீனியனும் இங்க முக்கியம் கிடையவே கிடையாது. எல்லாருடைய ஒப்பீனியனுக்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? இதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டனால நிறைய விஷயங்கள் மாறும். ஏன்னா எல்லா வாய்ஸுமே உங்க மைண்டுக்குள்ள அந்த ஸ்பேஸை அடைச்சிக்கணும்ன்ற தேவையே கிடையாது. அதாவது எல்லாருடைய கமெண்டையுமே எடுத்து நீங்க உங்க மண்டைக்குள்ள வச்சுக்கணும்ன்ற அவசியம் இல்லைன்னு சொல்ல வரேன். சில பீப்புள் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. எப்படி கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னாக்க, அவங்களுடைய வலி என்னவோ அது சம்பந்தமா கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய நிச்சயம் இல்லாத இன்செக்யூரிட்டி அதனால கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு கண்டிஷன் பேட்டர்ன் இருக்கும், அதனால அவங்க அப்படி கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கமெண்ட் பண்றது எல்லாமே உங்களை பத்தினது கிடையாது. முதல்ல இந்த ஸ்டெப்பை புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஃபீட்பேக் வேற, ஜட்ஜ்மெண்ட் வேற அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு விஷயம் நீங்களா கேட்டு பாருங்க, இது நம்ம வளர்ச்சிக்கு உதவுதா இல்ல நம்மள குறை சொல்லுதா? இது ரெண்டுல எந்த பதில் உங்களுக்கு வருது? வளர்ச்சிக்கு உதவுது அப்படின்னாக்க அது பேட் கமெண்ட் கிடையாது. ஆனா உங்களை குறை சொல்றாங்க அப்படின்னாக்க அதை நீங்க கண்டிப்பா தூக்கி போடணும். வளர்ச்சிக்கு உதவுற மாதிரி ஏதாவது சஜஷன் சொன்னாங்க அப்படின்னாக்க நீங்க அதை ஏத்துக்கலாம். ஆனா உங்களை குறை சொல்றாங்க அப்படின்னாக்க நீங்க தூக்கி போட தயங்கக்கூடாது. இது ரெண்டாவது ஸ்டெப். மூணாவது ஸ்டெப்பு, நீங்க ஒரேடியா எல்லாத்தையுமே, எல்லா பேட் கமெண்ட்ஸையும், எல்லா பேர்டு வேர்ட்ஸையும், அதனால உண்டான காயங்களையும் நீங்க சரிப்படுத்தவே முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் நீங்க சரிப்படுத்தணும். அதுக்கான தைரியத்தை கொஞ்சம் கொஞ்சமா தான் வளர்த்துக்கணும். நீங்க சின்னதா தொடங்குங்க. சின்ன சின்ன விஷயங்களை போஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களை பத்தி பேச ஆரம்பிங்க. ஸோ எல்லா நேரமும் இந்த மாதிரி பேட் திங் நடக்கும் அப்படின்னு ஒரு இதுவே கிடையாது. ஸோ நீங்க உங்களுக்கு பேசணும்னு தோன்ற இடத்துல பேச ஆரம்பிங்க. ஆனா எல்லா இடத்துலயுமே அந்த பேட் கமெண்ட்ஸ் வரும்னு எதிர்பார்க்காதீங்க. அந்த பயத்தை கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துல குறைங்க. நீங்க ஆரம்பிக்க வேண்டியது சின்ன சின்ன விஷயமா நீங்க ஆரம்பிங்க. நாலாவது ஸ்டெப், உங்க எமோஷனல் ரெஸ்பான்ஸை ரெகுலேட் பண்ணுங்க. எப்படி அப்படின்னாக்க, ஒரு நெகட்டிவ் கமெண்ட் இல்ல பேர்டு வேர்டு ஒருத்தவங்கள்ட்ட இருந்து வருது அப்படின்னாக்க அது உங்க ஒர்த்தை பத்தினது கிடையாது. அவங்களுடைய மனநிலை, அவங்க உள்ளுக்குள்ள என்ன அவங்க வச்சிருக்காங்களோ அதான் வெளிப்படுத்துறாங்க. இதுக்கும் உங்க ஒர்த்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்போ உங்க எமோஷனலை நீங்க ரெகுலேட் பண்ணணும். சரியா?
ஸோ அது யாரை பத்தி அந்த பேட் கமெண்ட்ஸ் வருது அப்படின்னாக்கா அது அவங்கள பத்தினது, உங்க ஐடென்டிட்டியை பத்தினது கிடையாது அப்படின்றத நீங்க நம்பும் போது உங்க கண்ட்ரோல் உங்க கைக்கு வரும். 5வது ஸ்டெப், உங்களுடைய ஆத்தென்டிசிட்டிய நீங்க புரிஞ்சுக்கோங்க. இன்னொருத்தர்கிட்ட அப்ரூவல் வாங்கணும் அப்படின்றதுக்காக உங்க ஆத்தென்டிசிட்டிய நீங்க குறைச்சிக்காதீங்க. ஸோ இதுதான் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான பகுதி அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதுதான் உங்களை ஃப்ரீ பண்ற பகுதியும் இதுதான். ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, நான் இதை எதுக்கு பண்றேன்? மத்தவங்க என்ன விரும்பணுன்றதுக்காக நான் பண்றேனா, இல்ல நான் நானா இருக்கணுன்றதுக்காக பண்றேனா? 2வது தான் உண்மை. நீங்களா இருக்கணுன்றதுக்காக ஒரு விஷயம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா அவங்களுடைய கமெண்ட்ஸ் அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது, தூக்கி போடுங்க. சரியா? ஸோ இந்த பேட்டர்னை நீங்க ஹீல் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த 5 ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணுங்க. எல்லா கமெண்டுக்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஃபீட்பேக் வேற, ஜட்ஜ்மெண்ட் வேற அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க. சின்ன சின்ன விஷயமா தொடங்குங்க. உங்களோட எமோஷனல் ரெஸ்பான்ஸை ரெகுலேட் பண்ணுங்க. உங்களுடைய உண்மை தன்மையை, அப்ரூவலுக்கு பதில் உங்களுடைய உண்மைத்தன்மை அப்படின்றத நீங்க தேர்ந்தெடுங்க. சரிங்களா? ஸோ இதை நான் க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி என் லைஃப்ல நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன். நான் ஆன்லைன்ல முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல சொன்னது மாதிரிதான், நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு எனக்கு பேட் கமெண்ட்ஸ் வந்துச்சு. இந்த மாதிரி வந்ததுன்னு வீட்டுல சொல்றப்போ, நீ வீடியோ போஸ்ட் பண்ணாத, கமெண்ட் வராத அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் கொஞ்ச நாள் நிறுத்திட்டேன். ஆனா அப்புறம் நான் யோசிச்சு பார்க்கும்போதுதான் என்னுடைய செயல்ல எந்த தப்பும் கிடையாது. நான் சொல்ல வந்த விஷயத்துல எந்த தப்பும் கிடையாது. ஒரு பர்ன் சர்வைவரா என்னோட ஜேர்னியை நான் ஷேர் பண்றது அப்படின்றது ஒரு மோட்டிவேஷனா மற்றவங்களுக்கு இருக்கும் நான் நம்பினேன். அதை தான் நான் செய்யறேன் நான். ஸோ அதுல எந்த தப்பும் எனக்கு தெரியல, தப்பும் கிடையாது. ஆனா ஒருத்தவங்க என்ன தப்பா கமெண்ட் பண்றாங்க அப்படின்னாக்க, இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, யார் ஒருத்தருக்கு தான் மேல மரியாதை இல்லையோ அவங்கதான் அடுத்தவங்க மேல மரியாதை குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமேலுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வரும், ஃபேஸ்புக்ல வரும், இன்ஸ்டாவில் வரும். ஆனா எதுக்குமே நான் கண்டுக்கிறதே கிடையாது. நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. பிளாக் பண்ணலாம், ஹைட் பண்ணலாம், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். இவ்வளோத்தையும் பண்ணிட்டு நம்ம நிம்மதியா இருக்கலாம். அந்த ஒரு கமெண்டுக்காக நம்மள குறைச்சிக்கணும்னு அவசியமே கிடையாது. நான் இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டேன், என்னோட ஐடி கார்டு போஸ்ட் ஒன்று போட்டேன். அது கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா ஒரு 4 மில்லியன் வியூஸை தாண்டி 4.2 மில்லியன் வியூஸை தாண்டி போயிட்டு இருக்குது அந்த ரீல் எனக்கு. ஆனா அதுல ஒருத்த கமெண்ட் பண்றான், அந்த வீடியோ திரும்ப திரும்ப வர்றதுனால மூடிட்டு போறியா இல்ல விளக்கமாத்த அடிக்கவா மூதேவி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனுக்கு என் வீடியோ இத்தனை மில்லியன் வியூ போறது பிடிக்கல, முதல் விஷயம். அவனால அப்படி ஒரு ரீலை உருவாக்க முடியல. 2வது விஷயம், ஜெலஸ். அவனுக்கு அவன் மேல மரியாதை கிடையாது, அவனால முடியல அப்படின்ற ஒரு விஷயத்த என் ரீல் அவனுக்கு உணர்த்ததுனால அவனுக்கு வந்த கோவத்தை என் மேல ரெஃப்ளெக்ட் பண்றான். ஸோ இதுல எங்கேயாவது ஏன் தப்பு ஏதாவது இருக்குதா, இல்ல ஏன் ஒர்த்திங் எங்கேயாவது பாதிக்கப்படுதா? நான் ஒன்றும் பண்ணல, அழகா டெலீட் பண்ணிட்டேன். அவன் போட்ட கமெண்டை டெலீட் பண்ணிட்டேன், அவனை பிளாக் பண்ணிட்டேன், வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் வரத்தான் செய்யும். ஸோ எனக்கு கிட்டத்தட்ட கமெண்ட்ஸ் 35,000 கமெண்ட்ஸ் வந்திருக்குது. பட் ஆனா நான் எல்லா கமெண்ட்டுக்கும், நல்ல கமெண்ட் எல்லாத்துக்குமே லைக் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். தப்பான கமெண்ட் வந்தா ஹைட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறேன். ஸோ அதுக்கு அந்த மாதிரி வர்றத என்ன பாதிக்க நான் விடுறது கிடையாது. நம்ம செயல் நமக்கு தெரியும், நம்மளுடைய ஒர்த் என்னன்றது நமக்கு தெரியும். இவங்களுடைய வார்த்தைகளால நம்மளுடைய ஒர்த் எந்த வகையிலும் பாதிக்கப்படாது. அதே மாதிரி நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்ல அந்த நார்சிஸ்டிக் பர்சன் யூஸ் பண்ற வார்த்தைகள் எல்லாமே என்னுடைய பெண்மையை இழிவுபடுத்துற மாதிரியான வார்த்தைகளா இருந்துச்சு. அந்த வார்த்தைகளுக்கு பயந்துகிட்டே நான் வாயை மூடிட்டு இருப்பேன். தப்பு என் பக்கம் இல்லைனாலும் நான் தப்பு பண்ணதா போய் மன்னிப்பு கேட்பேன். ஆனா இப்பதான் யோசிக்கிறேன் நானு, அவங்க மனசுல இருந்த இயலாமை, குற்ற உணர்வு, அவமானம், அழுக்கு, இன்னும் என்ன சொல்றது, கையாளாகத்தனம், இது எல்லாத்தையுமே ஒரு பெண் மேல திணிக்கிறதுக்கு அவங்க யூஸ் பண்றது அந்த வார்த்தைகள் அப்படின்றது அவங்க கோழைத்தனம். அந்த கோழைத்தனத்தை என்கிட்ட காட்டியிருக்கிறாங்க. அது இப்பதான் எனக்கு புரியுது. அதனால நான் அவங்கள மேல கோவப்பட வேண்டியதோ, அவங்கள பழி வாங்கணுன்றதோ, இல்ல அவங்கள போயிட்டு நியாயம் கேட்கறதோ தேவையில்லாத ஒரு விஷயம்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஸோ இந்த எபிசோட நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு வேளை பேட் கமெண்ட்ஸால நீங்க பயப்படுறீங்க அப்படின்னாக்க, நீங்க அதுக்கு காரணம் நீங்க வீக்கானவங்க அப்படின்றது கிடையாது.
நீங்க அந்த வார்த்தைகளால இதுக்கு முன்னாடி காயப்பட்டிருப்பீங்க. அதனால இப்போ அந்த வார்த்தைகள் உங்கள காயப்படுத்த முயற்சி பண்ணுது. ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய வாய்ஸ் அப்படின்றது அதுக்கான ஸ்பேஸுக்கு நீங்க தகுதி வாய்ந்தவங்க. உங்கள நீங்க எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு முழு தகுதி வாய்ந்தவங்க. உங்களுடைய உணர்வுகள வெளிப்படுத்துறதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்குது. அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அது எல்லாரும் விரும்பணுன்ற அவசியமும் கிடையாது. அப்படி இல்லாம போனா அது ரொம்ப ஓகேவும் கூட. சரிங்களா? ஸோ சரியான மக்கள் உங்கள உணருவாங்க, புரிஞ்சுப்பாங்க. இது எல்லாத்துக்கும் மேல நீங்க உங்கள சரியா உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். இந்த பேட்டர்ன உங்களால உடைக்க முடியும். அந்த பேட்டர்னை உடைக்கிறதுக்கு நீங்க எடுக்கிற முயற்சிகள் ரொம்பவும் ஒர்த்தானது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் அப்படின்றது ஃபியர் ஆஃப் பேட் வேர்ட்ஸ் ஆர் பேட் கமெண்ட்ஸ் அப்படின்றது உங்க ஒர்த்தை பத்தினது கிடையவே கிடையாது. பாஸ்ட்ல உங்களுக்கு புகுத்தப்பட்ட பயம் அது இப்போ உங்களை ப்ரெசன்ட்ல உங்களை ஆட்டி படைக்குது அப்படின்னாக்கா அந்த பேட்டர்னை புரிஞ்சுக்கோங்க. அது எதனால வந்ததுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது எப்படி உங்களை பாதிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதிலிருந்து எப்படி வெளியில வரலாம் அப்படின்றதையும் அந்த படிகளையும் அந்த முயற்சிகளையும் கையில் எடுங்க. உங்களை இன்னொரு அடுத்த பேட்டர்னில் இன்னொரு வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன்.